உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துங்க. கார்த்திக், தாலி கட்டாத. ஏய் ரேணுகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, அண்ணன் பாவமா, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா. சமந்தி, என்னது உங்க பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? சமந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு நானே கேக்குறேன். மா ரேணுகா, என்னம்மா அது? அப்பா, இந்த நிமிஷம் வரைக்குமே கார்த்திக் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுனாலதான் அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். மத்தபடி அவன் இன்னும் ஆனந்திய மறக்கவே இல்லப்பா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த குடும்பத்தினால நம்ம பட்ட அவமானம் பத்தாதா? அதெல்லாம் நீ மறந்துட்டியாடி? நம்ம கார்த்தி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தான், அதெல்லாம் மறந்துட்டியா? கார்த்தி ஜெயிலுக்கு போனதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. கார்த்திய போலீஸ்ல மாட்டி விட்டது ஆனந்தியும் இல்ல, வேலனும் இல்ல. அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. ஏமா, ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சு என் அண்ணனை ஏமாத்திட்டான்னு சொன்ன. இப்ப என்னடானா அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ற? மா, அதெல்லாம் என்னோட தப்பு தான். ஆனா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? இந்த பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா அமைதியா இருக்க? தெரியலப்பா, எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் வேதநாயகி. அங்கிள், கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பண்றோன்னு தப்பா மட்டும் நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் அண்ணனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், அந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை இப்பவே ஸ்டாப் பண்ணலான்னு சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றது 100% உண்மை. இந்த பொண்ணு பேசினதெல்லாம் கேட்டேன். அந்த பையன் மனசுல இன்னும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கான்னா, இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடந்தா என் பேத்தி வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பொருந்தாத கல்யாணத்தை அமைச்சர் தலைமை தாங்கி நடத்தி வச்சாருங்கிற கெட்ட பேரும் அவருக்கு வரும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. என் பொண்ணு ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணம் நடந்தா என் பையன் சந்தோஷமா தான் இருப்பான். அவன் மனசுல எந்த பொண்ணுமே இல்லைங்க ஐயா. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம நீ வந்து அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காத. அடிச்சு நான் பாரு, பல எல்லாம் பறந்துட பாத்துக்க. வாயை மூடிக்கிட்டு ஓரமா நில்லுடி. என்னம்மா நீங்க?
அமைச்சர் முன்னாடியே உண்மையை சொன்னதுக்காக உங்க பொண்ணை திட்டுறீங்க. அப்ப தனியா இருக்கும்போது என்னென்ன பேசி உங்க பையன் மனசை மாத்திருப்பீங்க. ஏங்க நீங்க ஏன் அனாவசியமா தலையிடுறீங்க? சைலண்டா இருங்க. என்னம்மா நீங்க அவரையே இப்படி மிரட்டுறீங்க? உங்களை நம்பி எப்படிமா என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? நீ கவலைப்படாத மூர்த்தி, உன் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க. கார்த்தி இந்த பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டுவான். வேற எந்த பொண்ணுமே அவன் மனசுல இல்ல. சரிம்மா, அப்படின்னா அதை உங்க பையன் வாயாலே சொல்ல சொல்லு. கார்த்தி ஏன்டா அமைதியா இருக்க? உன் மனசுல எந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுடா. ஏமா சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? எனக்கும் அதான் தெரியணும். இல்ல ரேணுகா, அவதான் பேசினான்னு நினைக்கிறேன். என்ன ரேணுகா, ஆனந்தி இங்க வந்தாளா? ஆமா, ஆனந்தி வெளியே தான் இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன்பா தம்பி, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா நீ நடனா அமைதியாவே உட்கார்ந்துருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்கிற முடிவு எல்லாமே என்னோட மனசார எடுத்த முடிவா தான் இருந்திருக்கு. அப்படிதான் ஆனந்தியும் நான் வேணான்னு சொன்னேன். ஆனா அவளை என்னால மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சேதான் நான் அப்படி சொன்னேன். எல்லாம் சரிதான்ப்பா. இப்போ உன் முடிவு என்ன? உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.